யாஸ்வமேஷுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு செய்திக்கு நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வாசித்தோம் நெகேமியாவின் புத்தகம் முதல் அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசானும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரி ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இதை கேட்ட பொழுது அவர் என்ன செஞ்சாராம்? சில நாள் உட்கார்ந்து அழுது, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பல்லவத்தின் தேவனை நோக்கி காத்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நெகேமியாவிடத்திலிருந்து இந்த புத்தகத்தை குறித்து அதனுடைய சாராம்சங்களை நாம் முதல்ல என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த செய்தியை குறித்து நாம் புரியும். நாம் ஏற்கனவே எஸ்ராவுடைய புத்தகத்தை நாம் பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை அதில் நாம் தியானித்தோம். ஜனங்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிலே மூலமாக சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு என்ன செய்யப்பட்டாங்க? கொண்டு போகப்பட்டார்கள். அப்போ பாபிலோன் சிறையிருப்பில் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க. சிறையிருப்பு முடிந்தவுடனே ஆண்டவர் அந்த பாபிலோன் ராஜாவுடைய காலத்துக்கு அப்புறம் மேதியனாகிய தரியுவை எழுப்பினார். அவனுக்கு உதவி செய்யும்படி ஆகிய பெர்ஷியனாகிய கோரேசை எழுப்பினார். இப்படியாக கோரேசுடைய காலத்திலே தேவன் எல்லா ஜனங்களையும் தங்களுடைய சொந்த ஊருக்கு, யூதர்கள் அத்தனை பேரையும் யூதேயா தேசத்திற்கு அனுப்பும்படியாக அவருடைய ஆவியை ஏவன் அப்படின்னாலே அவர்கள் எல்லாம் அவருடைய சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு செல்லும்படியாக என்ன செஞ்சார்? அனுமதி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அங்கே போய் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தையும் நீங்கள் கட்டி கொள்ளுங்கள், அதற்கு என்ன உதவி வேண்டுமோ அதை என்னுடைய கஜானாவிலிருந்தே நான் என்ன செய்கிறேன், பொருள்களை கொடுத்து நான் கட்டுவதற்கு உதவி செய்கிறேன் என்ற கட்டளையும் கொடுத்து அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பினார். அப்போ சிறையிருப்பின் காலம் 70 வருஷத்துக்கு கழித்த பிறகு ஒரு குழுவாக செருபாபேல், எஸ்ரா இவர்கள் தலைமையில் என்ன செஞ்சாங்க? ஒரு கூட்டம் அப்படியே புறப்பட்டு எருசலேம் வராங்க. அங்கே தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யறாங்க? கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் எப்படி அந்த ஆலயத்தை கட்டினார்கள் என்பதைத்தான் எஸ்ராவுடைய புஸ்தகம் நமக்கு என்ன செய்து விவரிக்கிறது. பிறகு ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் கழித்து அவங்க எருசலேம், பாபிலோன்ல இருந்து எருசலேமில் போய் அங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டி 14 ஆண்டு காலம் கழித்த பின்பு நெகேமியா பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஒரு சில இடத்துல கேட்குறார், எப்படி அங்கே மீந்து இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, இங்கேருந்து புறப்பட்டு போனாங்களே நல்லா இருக்கிறாங்களா அப்படின்ற செய்தியை கேட்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சொல்கிறாங்க. நான் வாஸ்து 2ஆம் வசனத்தில் ஆனானி என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷனும் ஒரு சில மனுஷனும் யூதாவிலிருந்து வந்தாங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுறதை கேட்குறார். வேதத்திலே மகா தீங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரே இடம் அந்த ஒரு இடம் தான். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையை அவங்க அனுபவித்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அது மாத்திரமல்ல, எருசலேமுடைய அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார். இந்த செய்தியை அவங்க கொண்டு வராங்க. அலங்கம் என்றால் எருசலேமும் தேவாலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவர்கள், கோட்டைன்னு சொல்கிறோம்ல, எரிகோவின் அலங்கம் இடிந்தது நாம் பார்க்கிறோம்ல, அதே போல் இது எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவர், அதுதான் அலங்கம். அந்த அலங்கம் எப்படி இருக்குதான்? இடிபட்டு அதனுடைய வாசல்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்ற செய்தியை நெகேமியா கேட்கிறார். கேட்ட உடனே ஒரு வேதனையோடு என்ன செய்கிறாரு? துக்கித்து அழுகிறார். அப்ப இந்த அலங்கத்தை திரும்ப கட்டுவதற்கான வாஞ்சையை நெகேமியாவுக்குள்ள தேவன் ஏற்படுத்த, அந்த வாஞ்சை அதை குறித்தே என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார் நிறைய நாள். அவர் அழுது துவாசித்த காரணமே அதுக்கு தான். என்னுடைய தேசத்திலே என்னுடைய மதில் சுவர்கள்லாம் இடிக்கப்பட்டு அதனுடைய வாசல்கள்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதே என்பதை குறித்து என்ன செய்கிறார்? இவர் துக்கித்து அழுது இப்படி முகமே வாடி போயிருக்கு. ராஜா கேட்குறாருல, ஏன் அவன் முகம் துக்க முகமாக இருக்கிறது? 3ஆவது அதிகாரத்தில் அது இருக்குது. அப்புறம் நம்ம அதை அடுத்து தியானிக்கும் போது பார்க்கலாம். அப்போ கேட்குறாரு, என்னுடைய தேசம் இப்படி கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வேதனையை அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்குறோம். ஆக எருசலேமின் அலங்கத்தை இவர் புறப்பட்டு போகிறார். கிட்டத்தட்ட இது அர்த்தசஷ்டாவின் 20ஆம் வருஷம், அதாவது தரியு ராஜாவுடைய 20ஆம் வருஷத்துல அது நடக்குது.
இவங்க 14 ஆண்டுகள் எருசலேமில் போய் தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு 6 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் தான். இவர் இங்கேருந்து மறுபடியும் திரும்பி எங்கே போகிறாரு? எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுவதற்காக போகிறார். சரி, இப்போ நெகேமியாவுடைய வேலை என்ன? ஏற்கனவே யூத ஜனங்கள் மத்தியிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோன் கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த நெகேமியா. நெகேமியாவுடைய வேலை என்ன அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவர் பான பாத்திரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறார். பான பாத்திரக்காரன் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே அவன் பான பாத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் அந்த வேலையை செய்யக்கூடியவன். அதாவது ராஜாக்கார நாட்கள் என்ன செய்வான்? பான பாத்திரக்காரன் என்ன அப்படின்னா, அதாவது அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ராஜா தரியு ராஜா, இவர் அர்தசஷ்டா அப்படின்னு அந்த வேதம் சாட்சி கொடுக்கு. அர்தசஷ்டாங்கிறது ஒரு பேர் இல்லை, அது ஒரு பதவி. எப்படி எகிப்தின் ராஜாவை பார்வோன்னு சொல்கிறோமோ, அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏரோது என்று அழைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பதவியினுடைய பெயர். அப்படி தான் அர்தசஷ்டா என்ற பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அன்றைக்கு இருந்த தரியு ராஜாவுடைய காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது. அந்த ராஜாவுக்கு தான் இவர் என்ன செஞ்சார்? பான பாத்திரக்காரனாக இருந்தார். ஆக்சுவலாக இந்த தரியு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அகாஸ்வேரு எஸ்தர் தம்பதிக்கு பிறந்த ஒரு மகன் தான் இந்த தரியு. இவனுக்கு பான பாத்திரக்காரன் என்பது என்ன வேலை அப்படின்னா, ராஜாவுக்கு திராட்சை ரசம் பரிமாறக்கூடிய ஒரு வேலை. அதுனா அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு பார்த்தோம்னா, கஷ்டமான வேலை. ஏன் அப்படின்னா, ராஜா எடுத்தோன்னுமே எல்லாத்தையும் சாப்பிட மாட்டார். ஏன்னா அங்கே எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ இந்த ராஜா குடிக்கக்கூடிய திராட்சை ரசத்துலேயோ ஆகாரத்துலேயோ என்ன செய்வாங்க? விஷத்தை யாரும் கலந்து கொடுத்துடக்கூடாது என்பதற்காக அதை பரிமாறவர்கள் முதல்ல சாப்பிட சொல்லுவாங்க. அதை குடித்து அவன் உயிரோடு இருக்கிறானா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை என்ன செய்யப்படும்? ராஜா சாப்பிட ஆரம்பிப்பார். அப்போ அது எப்படிப்பட்ட போஸ்ட்னு பார்த்துக்குங்க. அப்போ தான் உயிரே போனாலும் அதை பற்றி ராஜாவுக்கு கவலை இல்லை. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு வேலை இல்லையா? ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். இங்கே பார்க்குறோம், இப்போ திராட்சை ரசம் கொடுக்கக்கூடிய ஒரு பான பாத்திரக்காரன் இல்லையா? இவங்க முதல்ல குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது ராஜாவு கையிலே கொடுப்பாங்க. ஆனாலும் கூட தேவன் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய பார்வையிலே நெகேமியா ஒரு ஊழியக்காரனாக இருந்த போதிலும், எருசலேமின் மதிச்சுவர்கள் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு வேதனையோடு அதை எப்படியாவது திரும்ப கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இருந்த ஒரு மனிதனுக்கு தேவன் எப்படி உதவி செய்தார் என்கிறதை விவரிக்கிறதான் இந்த நெகேமியாவுடைய புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவனிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய வாஞ்சை, எப்படியாவது அந்த எருசலேமின் மதில் சுவர் என்ன செய்யப்படும்? திரும்ப எடுத்து கட்டப்பட வேண்டும், அலங்கம் எடுத்து கட்டப்பட வேண்டும். வேதம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிகள். அகலியா என்கிற அந்த எபிரேய சொல்லுக்கு வேதம் சொல்லுகிறது யாவுக்கு காத்திருக்கிறவன் என்று பெயர். நெகேமியா என்கிற அந்த எபிரேய சொல்லுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறவர், யா கம்ஃபர்ட்ஸ் என்று போடப்பட்டது. அப்ப அந்த கூட்டமே இந்த தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பணிக்காக அவர்கள் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அதான் தகப்பன் பேர் அப்படி இருக்குது. அதாவது காத்திருப்புக்காக ஆறுதல் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நெகேமியாவின் மூலமாக செய்தார். அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு அவரே ஆறுதல் செய்தார் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த புஸ்தகத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் நாம் இப்போ தியானிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ அநேக காரியங்களுக்கு நாம் ஜெபிப்போம். இப்போ கூட நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபித்தோம். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு மனிதன் ஜெபித்து கொண்டே இருக்கான்னு. உதாரணத்துக்கு, ஆண்டவரே நாங்கள் தங்கி இருக்கிற இந்த பட்டணம் ரட்சிப்புக்கு நடத்தப்பட வேண்டும், இந்த பட்டணத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும்னு ஒரு மனுஷன் அதுக்காக மாத்திரமே ஜெபித்து கொண்டிருக்கான்னு வச்சுங்களேன். ஆண்டவர் அந்த ஊழியத்திற்காக அந்த ஸ்பெஷலாக ஜெபிக்கிற அந்த மனுஷனை எடுத்து உபயோகப்படுத்துவார். சபையில் நம்ம ஜெபிப்போம், அநேக காரியங்களுக்காக ஜெபிப்போம், பொதுவான ஜெபம். ஆனால் ஒருத்தர் இடத்துல மட்டும் அந்த வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது இந்த தேசத்தை ரட்சிக்கப்படணும், என்னுடைய தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும், இந்தியா ரட்சிக்கப்படணும். அப்படி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவ சமூகத்தில் காத்து ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது அந்த ஒரு காரியம் மட்டும் அவருடைய சிந்தையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு வாஞ்சைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறப்பான ஒரு காரியம் வச்சுக்கோங்களேன். அந்த காரியத்துக்காக இப்படி ஜெபிக்கிற ஒரு மனுஷனை அல்லது அந்த தேசத்தின் எழுப்புதற்காக அல்லது அந்த ஒரு பட்டணத்தினுடைய எழுப்புதற்காக ஆண்டவர் அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த மனுஷனை கொண்டுதான் அந்த பட்டணத்தையோ அந்த தேசத்தையோ சந்திப்பார். அல்லேலூயா.
எனவேதான் நெகேமியா ஆண்டவர் அவன் மனசுக்குள்ள எப்படியாவது இந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சையை கொடுத்ததுனால அந்த நெகேமியாவை வைத்தே தேவன் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். ஏன்னா அவனுக்கு அந்த எப்படியாவது அந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள்ள இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்த்தோம், பாபிலோன்லேருந்து புறப்பட்டு போன ஒரு சிலர் செருபாபேல் தலைமையில், செருபாபேல், எஸ்ரா அப்படி நிறைய தேவனுடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் அவங்களை கூட்டு போனாங்க. அவங்க போய் முதல்ல என்னத்தை கட்டினாங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டினாங்க. அது அன்னால் இருந்த சகரியா தீர்க்கதரிசிகள், ஆகாய் தீர்க்கதரிசி, இவங்க மூலமாலாம் அந்த கிரியை என்ன செய்யப்பட்டுச்சு, செய்ய முடிஞ்சு. அதனால தான் சகரியா எழுதும் போது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, சகரியாவுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் யாவாகிய தேவன் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவா என்று எழுதப்பட்டது. இப்போ யார் அஸ்திவாரம்? ஏன்னா அவனுடைய மனதில் என்ன இருக்குது, எப்படியாவது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேணுங்கிற வாஞ்சி இருந்துச்சு செருபாபேலுடைய மனசுல. அதனால அவன் மூலம் ஆண்டவர் அஸ்திவாரத்தை போட வைத்து அவருடைய கையின் மூலமாகவே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான கிரியை என்ன செஞ்சாரு, செய்து முடித்தார். இதெல்லாம் நமக்கு உதாரணம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய ரட்சிப்புக்கு மோசே காரணமாக இருந்தார். என்ன காரணம்? என்னுடைய சொந்த ஜனங்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, அவங்களை விடுவிக்கணும்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தை, அதுக்காக தான் எதிரிட்ட வைராக்கியமாக சண்டை போட்டு அவனை கொள்றார். அப்போ எந்த ஜனங்கள் மேல் வைராக்கியமாய் மோசே இருந்தாரோ அந்த மோசை எடுத்து தேவன் என்ன செஞ்சாரு, அவருடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அதே போல இன்றைக்கும் கூட பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் பவுலை ஒரு விசேஷ காரியத்துக்காக தெரிந்து கொண்டார். எல்லாருக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்ன போதும் கூட புறஜாதிகள் மேல அவனுக்கு ஒரு மிகுந்த ஒரு கரிசனம் இருந்தபடினாலே, அவர் மத்தியில் செய்தியை கொண்டு போகணும் என்றனால அவனே சொல்லுகிறார், நான் பேதுருவை ஆண்டவர் எப்படி யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக்கினாரோ அதே போல என்னை புறஜாதிகளுக்கு என்று அப்போஸ்தலனாக்கினார் என்று அவர் எழுதுறார். ஏன்னா அவங்க மேல அவருக்கு வாஞ்சையா இருந்துச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக யாருடைய சிந்தை, யாருடைய இருதயம் அதன் மேல் வாஞ்சையா இருக்கிறதோ அவர்களை கொண்டே தேவன் அதை என்ன செய்கிறார், செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நீங்க ஒரு பெரிய படிப்பு படித்திருக்கணும் அவசியம் இல்லை, பெரிய காரியம் செய்திருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன காரியம், ஒரு நீங்க எப்படி வேதம் சொல்லுது, நான் கோத்திரத்திலே ரொம்ப சிறுமையும் எளிமையுமான ஒரு மனிதன், கிதியோனை குறித்து வேதம் சொல்லுது. அவனை குறித்து ஆண்டவர் அந்த தேசத்துல அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சகனாக ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். அது போலதான் ஆக நம்ம பார்க்குறோம், 14 ஆண்டுகள் கழித்து நெகேமியாவுடைய கரத்தை கொண்டு ஆண்டவர் இந்த அலங்கத்தை என்ன செஞ்சாரு, கட்டி முடிப்பதற்கான எல்லா காரியங்களும் செய்து முடித்தார். இப்போ இதை கட்டுவதற்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருந்திருக்கணும் இல்லையா? சாதாரணமாக ஒரு வீட்டையோ ஒரு பில்டிங்கை கட்டுவதற்குன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த அதை பற்றியாவது படித்திருக்கணும். நெகேமியா அவ்வளோ பெரிய இன்ஜினியர் கிடையாது, படித்து அந்த பில்டிங்கை கட்டுற அளவுக்குரிய ஞானம் மட்டும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு பானபாத்திரக்காரனா அந்த சிறைபிடிக்கப்பட்டு போனவங்கள தான் ஒருத்தனை கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ அவருடைய பார்வையிலே இவன் ஒரு அடிமையை தான் அந்த வேலைக்கு கொண்டு போய் வைப்பாங்க. அந்த அடிமையிலே ஒரு சிலரை தேர்வு செய்து, அதில் கொஞ்சம் புத்தியும் ஞானம் உள்ளவர்களை தேர்வு செய்து அது ராஜ சமூகத்தில் கொண்டு போய் என்ன செய்வாங்க, வேலைக்கு வைப்பார்கள். அங்கு இருந்த சூழ்நிலை, அவன் அந்த ராஜாவிடத்தில் இருந்த போதும் கூட அவன் என்னவா தான் இருந்தான், அடிமையாக தான் இருந்தான் இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க ராஜாவிடத்துல பேசுவதற்கு கூட அவனுக்கு என்ன கிடையாது, உரிமை இருக்காது. அதை அவன் தைரியமா போய் பேச முடியாது. அதே நேரத்துல ராஜா சாப்பிடக்கூடிய அந்த ரசத்தை குடிச்சிட்டு திருப்பி ராஜாவுக்கு கொடுக்கணும், அதுல ஒண்ணும் இல்லைன்றதை உறுதி செய்த பின்பு, ஒருவேளை அப்படி குடிக்கும் சமயத்துல அதுல ஏதாவது விஷம் வைக்கப்பட்டு இவன் மரித்தாலும் அங்கே கேட்பதற்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்துச்சு. நெகேமியா பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் அவரை கொண்டுதான் தேவன் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனுஷனை கொண்டு தேவன் எப்படி அலங்கத்தை கட்டி முடித்தார், அந்த அலங்கத்தில் உள்ள வாசல்கள் எல்லாம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்பதைத்தான் இந்த வேத புத்தகம், இந்த நெகேமியாவுடைய புத்தகத்திலிருந்து அநேக காரியங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த புத்தகம் முழுவதிலும் விவரிக்கப்பட்டிருக்க காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதனால கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எருசலேமை சுற்றியுள்ள இந்த அலங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கோட்டை சுவர்கள், மதில் சுவர்கள், அது அந்த எருசலேமை முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது போல அது என்ன செய்யப்பட்டிருக்கும், அந்த கோட்டை சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த அலங்கத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த அலங்கத்தில் கிட்டத்தட்ட 12 வாசல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது உள்ளது.
இன்றைக்கும் கூட அந்த பழைய எருசலேம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அதைக்கு பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். நெகேமியாவால் கட்டப்பட்ட அந்த அலங்கம் இப்போ இல்லை, அது இடிந்து போய் ஒரு சில இடங்களில் சிதிலமடைந்திருந்தாலும் அதற்கு பின்னாடி வந்தவர்கள் அதை மறுபடியும் என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்து கட்டி பார்வைக்காக அதை வைத்திருக்காங்க, அதை புதுப்பிச்சிருக்கிறாங்க. அப்படியே எப்படி இருந்துச்சோ அதே போல் அந்த கீழே அந்த சுவர் இருந்தாலும் அதற்கு மேலே அந்த சுவர்களை எழுப்பி அதை புதுப்பித்து நாம் பார்க்கும்படியாக என்ன செஞ்சுருக்காங்க, இன்றைக்கும் கூட அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பயும் போனால் கூட கிட்டத்தட்ட உயரமான அந்த சுவர்கள், அதில் அது மேலே நடப்பதற்கு ஏதோ அனுமதி கொடுக்குறான்னு சொல்லுகிறார்கள். ஒரு ஆள் போகும் பாட்டும் அங்கே அனுமதி உண்டாம். அந்த மாதிரியான இன்றைக்கு கூட இருக்கிறது. அங்கே கட்டப்பட்டிருக்கிற அந்த 12 வாசல்கள் இன்றைக்கு கூட அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது, அப்படியே அங்கே வைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் அங்கே வேதத்தில் என்ன படிக்கிறோமோ அது அப்படியே இருக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரம், நெகேமியாவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தான் இந்த வாசல்களை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட இந்த புஸ்தகத்தில் 9 வாசல்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த அலங்கத்தை சுற்றிலும் 12 வாசல்கள் இருந்தாலும் 9 வாசல்கள் இந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 7 வாசல்கள் யார் யார் மூலம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வாசல்கள் உடைய பெயர் என்ன, அதை கட்டினவர்கள் யார், இதில் என்ன காரியத்தை இந்த வாசல்கள் மூலமாய் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதையெல்லாம் இந்த வாசலுடைய காரியங்கள் வந்து நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக ஒரு காரியத்தை சொன்னேன். இப்போ இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டாதான் இந்த வாசல்களை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ இன்றைக்கு ஒரே ஒரு வாசலை மாத்திரம் தியானிப்போம். ஆண்டவர் சித்தமானால் நீ வரக்கூடிய தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் நடக்க இருக்கிற இந்த வேதாகம படிப்பு பைபிள் ஸ்டடியில் ஒவ்வொரு வாசலை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராக, உதவி செய்வாராக. சரி, இன்றைக்கு முதல் வாசலாக ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியாவுடைய புத்தகம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானோயேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். இப்போ முதலாவது ஒரு வாசலை குறித்து இங்கே வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த வாசலுடைய பெயர் ஆட்டு வாசல். இதை கட்டினவர் யாருன்னா எலியாசிப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலியாசிபை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு பிரதான ஆசாரியன். அந்நாளுக்குரிய ஒட்டுமொத்த இஸ்ரவேல், அங்கே தங்கியிருந்த அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்த ஒரு தேவனுடைய மனிதன். இந்த எலியாசிப் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சகரியாவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கப்பட்டிருந்த ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து போடப்பட்டிருக்கிறது இல்லையா? அதே சகரியாவுடைய புஸ்தகத்தை நாம் மறுபடியும் எடுத்து நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அங்கே யோசுவா என்கிற ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து அங்கே எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள். அந்த யோசுவாவுடைய பேரன் தான் இந்த எலியாசிப். நல்லா கவனிங்க, அந்த எலியாசிப்பும் அவனுடைய சகோதரனாகிய சில ஆசாரியர்கள் எழுந்து இந்த ஆட்டு வாசலை கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த ஆட்டு வாசல் எங்கே இருக்குன்னா, ஏறக்குறைய தேவாலயத்திற்கு சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு வாசல் தான் இந்த ஆட்டு வாசல். இந்த வாசல் வழியாக தான் மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆடுகளை கொண்டு வருவார்கள். அந்த வாசல் வழியாக நுழைந்து ஆடுகளை கொண்டு வந்து ஆசாரிய கையிலே, பலிக்கான அந்த ஆடுகளை கொண்டு வந்து ஆசாரிய கையில் கொடுப்பார்கள். ஆசாரிகள் ஒவ்வொரு ஆடையும் என்ன செய்வாங்க, பரிசோதித்து பார்ப்பாங்க. அதை எடுத்துனே பலிக்காக கொண்டு போகக்கூடாது. அந்த கொண்டு வரப்படுகிற ஆடுகள் அது ஏற்றதாக இருக்கிறதா, அது எதுவும் ஊனம் இல்லாததாக இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து விட்ட பின்பாகத்தான் அது என்ன செய்யும், பலிக்காக அதை என்ன செய்வாங்க, அனுமதிப்பார்கள். அப்போ இதை கட்டியது தான் இந்த எலியாசிப் என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் என்று நாம் பார்த்தோம். எபிரேய பாஷையில் ஆக்சுவலாக எலியாசிப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தேவன் திரும்ப கட்டுகிறவர் என்று பொருள். என்ன செய்யறானா, தேவன் திரும்ப கட்டுகிறவர். ஹி ரெஸ்டோர்ஸ், எல்லாத்தையும் திரும்ப என்ன செய்யறான், கட்டுகிறவர் தான். இப்போ ஏன் ஆண்டவர் எலியாசிப்பை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும்னா, இந்த எலியாசிப் கட்டுகிறதன் மூலமாக தேவன் ஒரு தரிசனத்தை நெகேமியாவுக்கு சொல்ல விரும்புகிறார். அதுதான் அந்த முதல் வாசல்ல தேவன் அந்த மனிதனை எடுத்து உபயோகித்தது காரணம். ஏன் அப்படின்னா, அந்த முதல் வாசலை எலியாசிப்பை கொண்டு ஆண்டவர் துவக்கிறார், முதல் வாசலுடைய வேலையை.
இந்த அலங்கத்தினுடைய சுவர் முழுவதையும் கட்டப்போகிறேன் என்பதை தேவன் மறைமுகமாக நெகேமியாவுக்கு முன்னறிவிப்பதற்காகவே தேவன் என்ன செய்கிறாரு, இந்த காரியத்தை முதல் இந்த ஆட்டு வாசலை எலியாசிபை கொண்டு செய்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு புரியுமோ இல்லையோ தெரியாது. ஏன்னா இது நமக்கு ஒரு வேளை புரியாது. ஏன் எப்படி இதை செய்கிறாருன்னா, எலியாசிப் என்பதுக்கு என்ன பொருள் நமக்கு தெரியும். ஆனால் யாருக்கு புரிஞ்சிருக்கும்? நெகேமியாவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் ஒரு எபிரேய மொழியை பேசக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லையா? இது நெகேமியாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனம். நமக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஆனால் நெகேமியா எரேமிய பாஷையை தெரிந்தவனாயினால் அது அவனுக்கு உண்மையாக என்ன செஞ்சிருக்கும்? உடனடியாக புரிந்திருக்கும். ஏன் அப்படின்னா, எலியாசிப் செய்கிறதை வைத்து இவனுக்கு புரிந்து கொள்ளும்படியான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். ஏன்னா என்ன நம்ம சொன்னோம், நீ கவலைப்படாதப்பா, நீ இவ்வளவு பெரிய இந்த அரங்கத்தை ஒரு விதத்தில் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும்ல, ஒரு தயக்கம் இருக்கும். இது இவ்வளவு பெரிய அலங்கத்தையும் என்னால் கட்டி முடிக்க முடியுமா? இதை யார் இதை செய்வா? நான் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கிறதா? இதை என்னால் செய்து முடிக்க முடியுமா? வந்துட்டான் அவன் சந்தோஷத்தோடு. ராஜா அனுப்பி வச்சிட்டார், இவன் நீ போய் அவன் வேலையை செய்யின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தோட திரும்பி வந்துட்டான். கொஞ்சம் பார்க்கும்பொழுது உண்மையில் என்ன இருக்கும்? ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அந்த தயக்கத்தை போக்குவதற்காகத்தான் தேவன் என்ன செஞ்சாரு, நீ கவலைப்படாதப்பா, நான் நிச்சயமாக இதை முடிப்பேன் என்று நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் யாரை கொண்டு முதல்ல ஆரம்பிக்கிறாரா? எலியாசிப்பை கொண்டு வந்து ஆரம்பிக்கிறார். ஏனென்றா எலியாசிப் என்பதற்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம், தேவன் திரும்ப கட்டுகிறார். எல்லாவற்றையும் திரும்ப என்ன செய்ய போறாரு? அவர் ரெஸ்டோர் பண்ண போறார். எல்லாத்தையும் என்ன செய்ய போறார்? திரும்ப அது எப்படி இருந்துச்சோ அப்படி செய்ய போகிறேன். அப்ப அவனுக்குள் இருந்த அந்த தயக்கத்தை எடுப்பதற்காகவே தேவன் என்ன செய்றாரு, அந்த தேவனுடைய ஆசாரியனை கொண்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பார்வையில ஒருவேளை நெகேமியாவே தன்னை கொண்டு என்ன நினைச்சிருப்பான், நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இல்லையா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஏற்கனவே எருசலேமில் இருந்து சிறைபிடிக்கப்பட்டு போய் ராஜாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பானபத்திரக்காரன். ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா, எப்பா நெகேமியா, உன்னால் இது முடியாது, ஆனால் தேவன் திரும்ப கட்டுகிறார் என்பதைத்தான் நான் உனக்கு காட்ட வேண்டியதாக இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகவே தான் தேவன் எலியாசிபின் மூலமாக ஆட்டு வாசல் என்கிற முதல் வாசலை கட்டுவதற்காக அங்கே ஆசாரியனாக அவனை எழுப்பி விடுக்கிறார். இதே வார்த்தையை தாங்க நமக்கு சொல்றார். இப்போ இந்த காரியத்திலேருந்து உங்களுக்கு எனக்கு என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் யோசித்து பார்த்தோம்னா, நல்லா கவனிங்களேன். இப்போ எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கலாம், நெகேமியாவுக்குள்ள இருந்த போல இல்லையா? இந்த வாஞ்சையை யார் நிறைவேற்றுவார்? நெகேமியா தயங்கி இருந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாருப்பா, நீ சாதாரணமானவன்தான், உன்னால இது முடியாதுதான், ஆனால் இந்த காரியத்தை உன்னை வைத்து நான் செய்து முடிப்பேன் என்பதை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். அதே காரியத்தை இன்னைக்கு நமக்கு சொல்றார். உங்களை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நிச்சயமாக செய்து முடிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து நீங்களே முதல்ல என்ன குறைவாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். என்னால முடியாது, முதல்ல அதை நான் அடிக்கடி சொல்லுது, நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதுமே நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நெகேமியாவை பொறுத்த வரைக்கும் அவன் சாதாரண மனிதன் தான். ஒரு அடிமை என்ன வேலை செய்ய முடியுமோ அதைத்தான் அவன் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட கேள்விதான் இருந்துச்சு. ஆனால் தேவன் என்ன செஞ்சா தெரியுமா, எப்பா நீ சாதாரண ஆள் தான், நீ கட்ட முடியாதுதான், ஆனால் என்னால் கட்ட முடியும், அதை உன்னை வைத்து நான் செய்ய முடியும் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்க வேதம் முழுசையும் தேடி பாருங்க பிரதர். பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய பெரிய ஞானவான் எடுத்து ஆண்டவன் என்ன செய்யல, கொண்டு வந்து நிறுத்தலைங்க. ஒரு சாதாரணமா ஆடை மேய்த்து கொண்டு வந்த ஒரு மனிதனை கொண்டு அரியணையில உட்கார வைத்து ராஜாவாக உட்கார வைத்து அழகு பார்த்தார் தாவீது ஆண்டவர். அல்லேலூயா. ஆடுகளின் பின்னே போனவர் கேட்டார். ஒவ்வொருத்தனும் சாமுவேல் அங்க போய் ஈசாயின் குமாரனை ஒவ்வொருத்தரையா வரிசையா பார்க்கும்போது உயரத்தை வைத்து அவருடைய சரீர வளர்ச்சியை வைத்து பார்க்கும்போது இவனை ராஜாவாக்கலாமான்னு பார்த்தார். ஆனா 7 பேரும் கடந்து போன பிறகு 7 பேரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்ப கேட்கிறார், இன்னும் யாராவது உனக்கு குமாரன் இருக்கிறார்களான்னு கேட்கும்போது, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான், அவனை கூட்டிட்டு வானார் ஆண்டவர். அவனை ராஜாவாக்கினார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்மை குறித்தே நாம் என்ன செய்யக்கூடாது, சில நேரங்களில் தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் வேண்டும் என்றால் எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். கடந்த நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன்,
12வது ஏர் உழுது கொண்டிருந்த எலிசாவின் மேலே சால்வை கொண்டு போட்டார் எலியா. அப்போ முதல் இருந்தவங்களுடைய மனசில் எப்படி இருந்திருக்கும்? முதல் ஏர் உழுதுன்னா ஈஸியாக உழ முடியாது. அந்த ஏருடைய நுனியை அழுத்தி பிடித்து தரையை கீறி அந்த மண்ணை என்ன செய்யணும், உழ வேணும். அவனுக்கு எவ்வளோ பலன் இருக்கும். பின்னாடி வரவங்கெல்லாம் அவன் உழுதுட்டு வரதுக்குள்ளே தான் என்ன செய்யணும், திரும்பி வரணும். ஒவ்வொருத்தரும் அப்படியே நினைத்து கொண்டிருந்த போது சால்வை யார் மேலே விழுந்துச்சு தெரியுமா? 12வதாக ஏர் பிடித்து கொண்டிருந்த எலிசாவின் மீது ஆண்டவர் சால்வை போட சொன்னார். அல்லேலூயா. பெரிய பலவான் இல்லை ஆண்டவர் தேவன். சில நாட்கள் நம்ம என்ன செய்றாரு, பலவீனம் உள்ளவைகளை தமக்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் பலம் உள்ளவன்னு நினச்சிட்டு நான் ஆண்டவருக்கு இதை செய்யணும் அதை செய்ய வேணாங்க. நீங்கள் ஒரு சின்ன காரியம் தான் உங்களை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நிச்சயமாக தேவன் செய்வார். இது தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் அநேக நான் உண்மையாக சொல்ல முடியும். கிதியோன் எடுத்துக்கங்க. நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. மீதியானுடைய கைக்கு தப்புவதற்காக கோதுமை தாள்கள் எடுத்து கொண்டு வந்து திராட்சை ஆலையில் உட்கார்ந்து என்ன செய்கிறார், அவர் அதை மறைத்து அவர்களுக்கு மறைத்து அந்த கோதுமையில் கதிர்கள் எடுப்பதற்கு அந்த தானியத்தை எடுப்பதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மீதியானவர்கள் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வெட்டுக்கிளிகளை போல பறந்து வருவாங்களாம். வந்து எல்லா விளைச்சலையும் அழித்து போட்டுருவாங்க, ஒன்றும் கூட மீதி வைக்க முடியாது. அப்போ அவங்க கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக ஒரு சில கோதுமையாவது எப்படியாவது தனித்து பிரிக்கின்றதுக்காக அவங்க கண்களுக்கு தெரியாத அளவுக்கு திராட்சை ஆலைக்குள்ளே போய் உள்ளே போகுது. இப்போ தமிழில் ஆலைன்னு தான் போட்டிருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்கே ஆலை நடுவில் அதை போட்டு என்ன செஞ்சதான் மிதித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஆலையோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா பெரிய கோபுரம் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு சிறு தொட்டி போல் வச்சுருப்பாங்க. அதில் பழங்களெல்லாம் பறித்து கொண்டு வந்து அதில் போட்டு கால்களை மிதித்து அந்த தொட்டியிலேருந்து ஒரு சின்ன குழாய் மாதிரி வைத்து அதிலிருந்து ரசத்தை எடுத்து என்ன செய்வாங்க, அதை தயாரிப்பார்கள். பார்க்குறவங்க கண்ணுக்கு என்ன செய்யறாம உள்ள எதையோ மிதித்து கொண்டு நிற்கிற போல தெரியும். ஆனால் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், கால்களை வைத்து மிதித்து கொண்டு இருக்கிறான். மிதித்து என்னைக்காவது அன்னைக்கு உணவுக்கு ஏதாவது ஆகாரத்தை எடுக்க முடியுமா அப்படின்ட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் திடீர்னு அவருக்கு யாவுடைய தூதன் அங்கே வந்து பராக்கிரமசாலியை ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிற அந்த புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்க. சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் அவன் சொல்றான், உன்னை கொண்டுதான் அந்த மீதியான கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறேன்னு சொல்லும் போது அவன் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய கோத்திரம் இருக்கிறதுலே மிகவும் எளிமையான கோத்திரம், நான் சிறுமையானவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட சொல்றான் பாருங்க. நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவன் என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன், இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிடம் சிறியவன் என்றான். அதற்கு யாவாகிய தேவன், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பா என்றார். ஒரு பயந்த சுபாவுள்ள ஒரு மனுஷன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் அடுத்த அதிகாரத்தை நீ படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த காரியத்தை நீ செய்வதற்கு பயப்பட்டாயானால் உன்னுடைய வேலைக்காரனாகிய பூராவன் என்ன செய்ய உன்னோட கூட்டிட்டு போ அப்படிங்கிறார். அடுத்த அதிகாரத்தில் நீ பயப்பட்டாயானால், மிக பலவான் கிடையாது அவன், ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். வேதம் சொல்லுகிறது, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன பராக்கிரமசாலியே, ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். அவன் கேட்கிறான், ஆண்டவரே யாவாகிய தேவன் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், அவர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? வேதத்தை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு பிதானா அவனுடைய தகப்பனோ அவனுடைய தாத்தாவோ யாரோ ஒருத்தர் வேதத்தை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியவர்களே இப்போ என்ன செய்யல, அவனுக்கு சப்போர்ட்டா இல்லை, அவர்களே என்ன செஞ்சிட்டாங்க, பாகால பின்பற்றி போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்திலே இவன் ஒருவன் மாத்திரம் என்ன செய்யறான், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறான். அதனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், அந்த அந்த அதிகாரம் நியாயாதிபதிகள் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவனை நோக்கி பார்த்து, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறது வேற, ஆனா இங்க ஆண்டவரே ஒரு மனுஷனை நோக்கி பார்த்தானா அது யாரை தான் நோக்கி பார்த்தாரு, கிதியானை நோக்கி பார்த்தார். ஏன்னா அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் எங்களை கைவிட்டு மீதியான கையில எங்களை ஒப்பு கொடுத்தாரோ என்றார். இப்ப வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின இந்த யாவாகிய தேவன் தான்ங்கிறத அறிந்த இந்த ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து பேசுறாரு. அவனை திரும்பி பார்த்து சொல்றாரு, இப்ப உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். அல்லேலூயா.
பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாவுடைய தூதன் அவனுக்கு தோன்றி அவனிடத்துல எல்லா பலத்தையும் அவனுக்கு கொடுக்குறார். நீ போப்பா. அவன் சும்மா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். இவன் என்ன செய்யறான் பாருங்க, துணிந்து பாகாலுடைய பலிபீடங்களை தகர்த்து போடலாம். யார் இவனுக்கு போதித்தார்களோ, இவனை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களே பாகாலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, பலிவிடுதல் செலுத்த போயிட்டாங்க, அதை பின்பற்றி போயிட்டாங்க. ஆனா இவன் ஒருவன் மட்டும்தான் என்ன செய்யறான், வைராக்கியமா என்றான். அதனாலதான் ஆண்டவர் இவனை தேடி வந்தார். வேதம் சொல்லுங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் கால்களை ஆண்டவர் பலன் கொடுத்தார். அந்த சிறிய அந்த இது கோத்திரத்திலே ஒரு சிறிய குடும்பத்திலே ஒரு சிறிய மனுஷனை எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். ஒரு சாதாரண மனிதன் தான் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த கிதியோனை எடுத்து ஆண்டவர் அந்த மீதியானுடைய கையிலிருந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியான பலத்தை அவன் கொடுத்தார். அதேதான் நெகேமியாவுடைய நாட்களில் நடந்தது. எனக்கு அன்பானவர்களே, நெகேமியாட்ட ஆண்டவர் சொல்ற, நீ கலங்காதப்பா, நீ அல்ல, அதை நானே செய்து முடிப்பேன். நீ எதன் மேல வாஞ்சியா இருந்தையோ அந்த காரியத்தை நானே செய்து முடிப்பேன். தேவன் அந்த அலங்கத்தை என்ன செய்வாரு, செய்து முடிப்பார், கட்டி முடிப்பார் என்கிற காரியத்தை நெகேமியாவுக்கு ஆண்டவர் எலியாசிபின் மூலமா செய்து காட்டினார். அந்த முதல் வாசலாகிய ஆட்டு வாசலை எலியாசிபின் அவனுடைய சகோதராகிய ஆசாரியர் மூலமாக ஆண்டவர் கட்டி எழுப்பினார். இது நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தரிசனமாக இருந்துச்சு. அவன் மனசை திடப்படுத்துறதுக்காக ஆண்டவர் முதல் வாசலை அந்த ஆசாரியர் மூலமாக கட்டும்படி செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு உங்களையும் என்னையும் பலப்படுத்துவதற்கு கூட அதே தேவன் மத்தியில் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நான் இந்த பட்டணத்துல இருந்து என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்னை எப்படி உபயோகப்படுத்துவா, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு போதிய அறிவு இல்லை, நான் வேதத்துல எனக்கு அந்த அளவுக்கு நான் தேறினவனும் இல்லை, நான் ஒரு பெரிய போதவரும் கிடையாது, போதவருடைய மகனும் கிடையாது, எனக்கு அந்தப்படிப்பட்ட எந்த ஒரு தகுதியும் இல்லை, நான் எப்படி இந்த ஜனங்களை ரட்சிக்க முடியும், நான் எப்படி இந்த ஜனங்களுக்கு செய்தியை கொடுக்க முடியும், நான் எப்படி இந்த ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? கவலைப்படாதீங்க, நீங்க செய்ய வேணாம், ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் செய்வார். அதைத்தான் அந்த அலங்கத்தின் காரியத்துல தேவன் நெகேமியாவுக்கு கட்டி முடிக்க உதவி செய்தார். தேவனுக்கு உணர்த்துவதற்கு, இந்த காரியத்தை உணர்த்துவதற்கு நெகேமியாவுக்கு உதவி செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நம்மை குறித்து எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க தாழ்வா எண்ணாதீங்க. உங்களை குறித்து தேவன் செய்யக்கூடிய காரியம் அநேகம் இருக்கிறது. அதை யாரை வச்சு செய்யணுமோ அதை வச்சு செய்வார். பாருங்க, பேதுரு ஒரு பெரிய படிப்பாளி இல்லை, அவன் மீன்களை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவனை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைக்கிறாருங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ எனக்கு பின்னாக வா என்று அழைச்சார். இன்று முதல் நீ என்ன செய்வார், மீனை பிடிக்கிறவன் இல்லப்பா, மனுஷனை பிடிக்கிறவன் அவனை நான் மாற்ற போறேன்னு சொன்னார். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒரு பெரிய படிப்பு வேணும்னு அவசியம் இல்லை. பெரிய படிப்பு படித்திருந்த பவுலும் கூட அதை மறப்பதற்காக கமாலின் பாதத்தில் உட்கார்ந்து வைராக்கியமாய் நியாயப்பிரமாணத்தின் மேல் வைராக்கியமாய் இருந்த மனிதனுக்கு ஆண்டவர் கிருபையின் பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அங்கே என்ன செய்யறாரு, அரபு தேசத்துல சீனாய் மலை கூட்டு போறாரு. அவனை அங்கேயே உட்கார்ந்து 3 வருஷம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்த ஒரு புதிய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டான். பெறப்பட்டு திரும்பி வரும்போது சொல்றான், நான் இதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, யாஷ்வாவே எனக்கு அதை வெளிப்படுத்தி நான் சொன்னான். தேவன் யாரை வைத்து ஒரு காரியத்தை செய்ய முடியுமோ அந்த காரியத்தை அவரை வைத்தே செய்து கொடுப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்க இந்த செய்தி, இந்த முதல் வாசல் மூலமா தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறான்னா, நீங்க சாதாரணமானவன் தான். நெகேமியா பார்த்து சொல்ற, நீ சாதாரணமானவன் தான், உன்னால இது செய்ய முடியாது, ஆனால் உன்னை கொண்டு நான் இதை செய்வேன் என்பதை ஆண்டவர் என்ன செய்றாரு, அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகத்தான் முதல் வாசலாகிய ஆட்டு வாசலை ஒரு ஆசாரியனாகிய எலியாசிப் என்கிற தேவனுடைய மனிதனையும் அவனுடைய சகோதரி வைத்து அந்த வாசலை கட்டி முடித்தார். ஒரு மரிய மலைப்பு இருந்திருக்கலாம் அவனுக்குள்ள. ஆனா தேவாலயம் கட்டப்பட்ட போது கிட்டத்தட்ட 90 அடி நீளம் 45 அடி அகலம் உள்ள தேவாலயத்தை செர்பாபேல் அஸ்திபாரம் போட்டு அதையே கட்டி முடிச்சாங்க. அதையே கட்டி முடிக்க முடியும் என்றால் இந்த அலங்கம் கட்டி முடிக்க முடியாதா? நான் அதை உன்னை வைத்து செய்வேன் என்பதற்கு ஆண்டவர் காட்பதற்காகத்தான் இந்த ஆட்டு வாசலை முதலாக என்ன செஞ்சாரு, அந்த அலங்கத்தில் கட்டுவதற்காக ஆசாரிகளை உண்டு பண்ணினார். இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நமக்கு இந்த செய்தி மூலமா நமக்கு கொடுக்கிறாரு. நீங்க அவருக்குள்ள நீங்க வாஞ்சியா இருங்க. எப்படிப்பட்ட காரியத்தில், வேத காரியத்தில், செய்தியிலேயோ அல்லது சுவிசேஷத்திலேயோ ஊழியத்திலேயோ எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வாஞ்சி இருக்கலாம். அந்த வாஞ்சி அப்படி இருக்கட்டும், நல்லது.
அதை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, சந்தேகப்படாதீங்க. அதை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்மையாக நினைக்காதீங்க. நான் அதை செய்வதற்கு எனக்கு போதிய பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க. உண்மைதான், பலன் இல்லை தான். ஆனால் உங்களுடைய வாஞ்சை அப்படியே இருக்கட்டும். ஏனென்றால் தேவன் உங்களை வைத்து என்ன செய்ய முடியுமோ அதை உங்களை வைத்தே செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப உங்களை கொண்டு என்ன செய்ய முடியும்னு அவருக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். பேதுருவை வைத்து இந்த காரியத்தை செய்ய முடியும், அவனை யூதர்களுக்கு ஒரு அப்போஸ்தலனா ஏற்படுத்தி அவர்கள் அந்த செய்தியில் நடத்தணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணிதானே அதை கண்டிப்பாக செய்வார். அதே போல பவுலை வைத்து புறஜாதிகளை அப்போஸ்தலனாக வைத்து என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ, என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பாத்திரம் சொல்லி அழைத்தது போல அந்த தேவனுடைய மனுஷனை வைத்து ஊழித்த ஆரம்பித்தார். அதே போல உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமானால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க நினைக்கிற நான் சாதாரண மனுஷன், நெகேமியாவை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு அடிமையாக விற்கப்பட்டவன், ராஜாவுடைய பான பாத்திரக்காரன், நான் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நான் குடிக்கிற அந்த ரசத்திலே அது கசப்பு அல்லது விஷம் இருந்தால் முதலில் மரித்து போகிறவன் நான். அந்த சூழ்நிலையும் அவனுடைய வாஞ்சையை தேவன் பார்த்தார். இதோ என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசல்கள், இந்த அலங்கத்தின் வாசல்கள் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் கட்டி முடிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தான். தேவன் அந்த வாஞ்சையை பார்த்தார். இந்த ஸ்பெஷல் விண்ணப்பம், அந்த விண்ணப்பம் அவருடைய இருதயத்தில் இருந்த தேவன் பார்த்தார். அந்த விண்ணப்பத்தை வைத்து தேவன் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க உதவி செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் உதவி செய்வதற்கு இந்த நாளிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும். முதல்ல ஆண்டவருக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, பலப்படுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை வைத்து செய்வார். நம்முடைய ஆண்டவராகிய யெகோவா மேசியாவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.